ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் காய வச்சு அது கூட பட்டை, சோம்பு, பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க சிறிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சிறிய தக்காளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிய பிறகு அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாங்க. கறி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நன்கு பச்சை வாசனை போன பிறகு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 5 விசில் விடலாங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடிங்க.